தாவேக்கு சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்வு என்பது முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் விஜய் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியதோடு தேர்தல் நடைமுறை குறித்து விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் தேர்தலில் இதுபோன்று மாணவர்கள் மூலமாக பெற்றோர் செயல்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாகவும் அரசியல் கலந்த பேச்சு விஜயினுடையது இருந்தது. மிக முக்கியமாக காசு வாங்கிவிட்டு ஓட்டு போடும் கல்ச்சரை ஊக்கப்படுத்தாதீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஊழலே செய்யாதவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு விஜயினுடைய இந்த கருத்துக்கள் மாணவர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னொரு புறம் தற்போதைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, அரசியல் நடைமுறை எப்படி இருக்கிறது, அதை விமர்சிக்கும் விதமாகவும் அவருடைய கருத்து இருக்கிறது. வண்டி வண்டியாக பணம் கொடுப்பார்கள், காசு வாங்கினாலும் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் என குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியெனில் ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோன்று கல்வி விருது வழங்கும் விழா என்பது தாவேக சார்பில் நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் பேசும்போது கூட விஜய் இதே கருத்தை குறிப்பிட்டிருந்தார். தற்போது நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் நடைமுறை எப்படி இருக்குங்கிறத விஜய் விமர்சித்து பேசியிருக்கிறார். பல முக்கியமான விஷயங்களுக்கும் மறைமுகமாக பதில் அளித்திருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க அவருடைய இந்த கருத்தை? அதாவது அவர் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு அவர் சொல்றது நல்ல விஷயம்தான். ஜனநாயகத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது தவறு. அதை மாணவர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லணுங்கிற அவரோட கருத்து வரவேற்கத்தக்க ஒன்றாக நாம் பார்க்கிறேன். அதே வேளையில ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மாணவர்கள் இருக்கணும்னு சொல்ற அந்த கருத்தும் வரவேற்புக்குரிய ஒரு கருத்து தான். மாணவர்களிடம் அந்த அறிவுரையை கூறிய விஜய் பாராட்டுக்குரியவரை தான் பார்க்கிறேன். பட் அரசியல் களத்துக்குள்ள ஜாதி மதம் மொழி எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதுல ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை எடுத்துக்கொள்வாங்க. பெரியாருக்கு ஜாதி சாயம் பூசுறதாட்டு நடிகர் விஜய் சொல்றாருன்னா, இந்துக்களை பிளவுபடுத்த நினைச்ச பெரியாருக்கு அந்த சாயத்தை பாஜகவினர் இந்துக்களை மையமா வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க பூசத்தான் செய்வாங்க. அதுதான் அவங்களோட அரசியலா இருக்க முடியும். அதுபோல பெரியாரை புகழ்ந்து தமிழ் பெரியவர்களை உரிய இடம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய தமிழர்னு அரசியல் பண்ணக்கூடிய நாம் தமிழர் சீமான் இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் என்ற விமர்சனத்தை அவர் அரசியலுக்கு எடுக்கத்தான் செய்வார். அரசியல் களத்தில் ஜாதி மதம் மொழி உள்ள ஒரு நாட்டுல இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தத்தான் செய்வாங்க. என்றாலும் பொது அடிப்படையில விஜய் சொல்லக்கூடிய அறிவுரைகள் மாணவர்களுக்கு சொல்ல அறிவுரை வரவேற்கத்தக்கது. அதே வேளையில மொழி பற்றி நாம சொல்லணும்னா கூட இன்னைக்கு தமிழ் தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழின்னு கமலஹாசன் சொன்னதை சீமான் ஓங்கி சொல்லியிருக்கிறாரு. ஆனா விஜய் பற்றி அந்த மொழி பற்றி விஜய் கள்ள மௌனம் காக்குறாரு. காரணம், அவருக்கு படம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அங்கெல்லாம் ஓடணும். தெலுங்கு, கர்நாடகா, கன்னட மொழி, தெலுங்கு மொழி, மலையாள மொழி பேசக்கூடிய பகுதிகளில் அவருக்கு படம் ஓடணும். அதனால அவருடைய சுயநலம் காரணமாக தமிழ் தான் எல்லா மொழிக்கும் தாய்ங்கிற சீமான் கருத்தை பற்றி அவர் இதுவரை மூச்சு விடல. கமலஹாசன் அந்த தக்லைஃப் தொடர்பாக வரக்கூடிய கான்ட்ரவர்சியை பற்றி அவர் பேசல. அவர் ஜாதி மதத்தை பற்றி பேசக்கூடியவர் மொழியை பற்றி இதுல பேசாம மௌனம் காக்குறார் என்றால், இந்த சைடு போனா அங்க வசூல் பாதிக்கும், அந்த சைடு போனா இங்க வசூல் பாதிக்கும் என்ற அடிப்படையில தன்னுடைய படத்தின் வெற்றி கருதி ஏதாவது கருத்து சொன்னா ஒரு இடத்துக்குள்ள பாதிப்பு வந்துருமோங்கிறதான் அவரோட எண்ணமா இருக்குது. இன்னைக்கு தக்லைக் படத்தை கன்னட சினிமா வர்த்தகத்தை தடை விதிச்சிருக்கிறாங்க. இது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. கமலஹாசன் நியாயமான கருத்தை ஒரு அன்பின் அடிப்படையில கூறியிருக்கிறாரு. அந்த விஷயம் ஒரு திரைத்துறையில இருக்கக்கூடியவர், திரைத்துறையில அவரும் ஒரு கர்நாடக ப்ரொடியூசரோட படத்துல தான் நடிக்கிறாரு. அந்த ப்ரொடியூசர்கிட்டே சொல்லி கர்நாடகாவில் நீங்க பண்ற தவறுன்னு அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். பொதுவா எதுக்கும் பாதிப்பு இல்லாம ஜாதி மதம் கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏன் மொழியை பற்றி அவர் சொல்லல? மொழியை பற்றி இப்ப சொன்னா அவருக்கு இடியாப்ப சிக்கல் வரும். அதுல எந்த சைடு போனாலும் ஒரு சைடு பாதிக்குங்கிற இடத்துல அதுல கருத்து சொல்லாம நழுவி போகிறாரு நான் கருதுறேன். நன்றி திரு ரவீந்திரன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தாவேக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் பேசி இருக்கக்கூடிய கருத்துக்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாகியிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தில் அரசியலும் கலந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்.